தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இந்த கான்டென்ட் வேற யாருக்கும் பிக் டாபிக் இல்லை, தனுஷ் அவரோட ஃபேன்ஸுக்கும் நல்ல சினிமா படத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்க பல சினிமா ஃபேன்ஸுக்கு தான் ஒரு பெரிய டாபிக். நிகழ்ச்சியில் போகலாம். குவைத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான எண்ணெய் கிணறுகளுக்கு ஈரான் இன்று தீ வைத்தது. கரை ஆக்சுவலாக தனுஷ் அவர்கள் இப்போ ஏற்பட்ட ப்ராஜெக்டுக்குள்ளே வரார் அப்படின்னாலே கண்டிப்பாக ப்ராஜெக்ட் ஹிட்டு நம்ம முடிவே பண்ணிடலாம். ஏன்னா டேரக்டர் அப்போ ஏற்பட்ட டேரக்டர் விக்னேஷ் ராஜா அவர்கள். இன்னொரு பக்கம் படத்தோட ப்ரொட்டகனிஸ்டாக தனுஷ் அவர்கள் நடிக்கிறாங்கனாக்கா அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதுவும் இந்த டெக்னீஷியன் க்ரூவை பார்த்தீங்களா, நடிக்கிறது பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் கூட சேர்ந்து மமிதா அவர்கள் பண்ணுறாங்க. மியூசிக் டைரக்டர் நம்ம ஜிவி பிரகாஷ், சினிமோட்டோகிராஃபி தேனி ஈஸ்வர், நின்று பேச ஒரு ஃப்ரேமும், எடிட்டிங் ஸ்ரீஜித், அந்த ஆர்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா மாயா பாண்டி. ஆக்சுவலாக இது போல் கதை ஓரியன்டான படங்கள் இருக்குல்ல, அதில் ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரோலை இவர் ப்ளே பண்ணியிருக்காப்புல. ஸ்டண்ட்டு தினேஷ் காசி அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி வேல்ஸ். இந்த கரை படம் இருக்குல்ல, இதை பற்றி கிறிஸ்பாக டேரக்டர் சொல்லியிருக்காப்புல. ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு வில்லேஜ் படம் யோசிச்சு பார்க்க நல்லா இருக்குல்ல. அதுக்குள்ளே சஸ்பென்ஸு, த்ரில்லரு, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அதுன்னு போனால் இன்னும் சூடு பிடிக்கல. ஸோ இந்த படத்தை பற்றின இந்த சின்ன கிளிம்ஸு நமக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணி விட்டுருது. இந்த படம் ஆரம்பித்த இடம் இருக்குல்ல, அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதையும் இங்கே சொல்லிடுறேன். போர் தொழில் படம் எடுத்து முடிச்சிட்டாப்புல விக்னேஷ் அவர்கள். முடிச்சதுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த இன்பிட்வீன் கேப்பில் ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலை படிக்கிறாப்புல. அந்த ஆர்டிக்கலை பார்த்து என்னது இது, இப்படிலாம் ஒரு ஆள் இருப்பாரா அப்படின்ட்டு சிரிச்சிருக்காப்லையா யாரு, விக்னேஷ். இது போல் டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இது போல் வித்தியாசமான விஷயங்கள் செய்திகளாக பார்க்குறாங்கன்னா அதை சிஸ்டமில் ஃபோல்டர் போட்டு ஏற்றி வச்சுப்பாங்களே, பின்னாடி ஐடியா எதனா வேணும்னாக்கா இதில் நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போல் எடுத்து வச்சுட்டு இருக்காப்புல. ஆனால் அந்த டைமில் ஒரு மனசில் வந்திருக்கான், என்னப்பா இது சூதுக்கவும் நியூஸ் மாதிரி இருக்குது. அந்த படம் பார்த்துருப்பீங்களே, பிளான் போட்டு கிட்னாப் பண்ணுற விஷயம்லாம் பண்ணுவாங்களே, அதுமாதிரி டச் மனசில் வந்துட்டு இருக்கு. ஒரு 2 மாதம் கழித்து இன்னொரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் அவர் படிக்கிறாரு. இது முன்னாடி படித்தார்ல, அது ஒரு டச் அப்படி இதுலேயும் இருக்குது. அதே தீமில் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் முடிவு பண்ணுறாரா, சரி இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு படம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காராம். அப்படி உருவாக்கப்பட்ட கதையில் தான் இப்போ தனுஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க கரை. இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ வந்திருக்குல்ல, உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. அதுவும் ஃப்ரேமிங் ஓகே, அது தேனி விஷயம்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு தெரியும். அவுட்டு சவுண்டிங் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அந்த ட்ரெய்லரை நீங்கள் ஃபுல்லாக கேட்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சவுண்டிங்கு. இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதே இது போல் அலையாக தான் ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த காலகட்ட டிவி இருக்குல்ல, அந்த நம்ம மாற்றிக்கிட்டே இருப்போம் பாருங்கள், எஃப்எம்ல நம்ம ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுற மாதிரி செட் பண்ண மாற்றுவோம் பாருங்கள், ஃபுல்லாக டிவியில் அலையாக ஓடும். அந்த டச்சில் தான் இந்த ட்ரெய்லரே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்மளை எந்த காலகட்டத்தை கூப்பிட்டு போகிறாங்கன்னு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஒரு கிளிம்ஸை கொடுத்துட்டாப்லையா, இதுதான் விக்னேஷ். 6 மாதமாக நடக்கிற வளைகுடா போர், குவைத் எண்ணெய் கிணறுகளுக்கு ஈராக்கால தீன்ற மாதிரி அவங்க அட்டாக் பண்ணியிருக்க மாதிரி நியூஸை போடுறாங்க. ப்ரோ, நம்ம சேனலில் தொடர்ந்து வர கான்டென்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இதுவும் விக்னேஷ் தான். ஏன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை படத்தோட கோரிலேட் பண்ணுவாப்பில். ஏன்னா அவரும் மீடியா பர்சன் தான், ஜேர்னலிஸ்டாக இருந்தால் வந்தவர் தான் டேரக்டராக. அதனால் இந்த தாக்கம் ஒரு ஹெவியாக இருக்கும். அது இங்கே பார்க்க முடியுது. இந்த ட்ரெய்லரில் வர்ற டயலாக் போர்ஷன் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆரம்பிக்குது. இப்போ உலகம் முழுக்க என்ன போயிட்டுருக்கு, மிடில் ஈஸ்ட் வார், இந்த கான்ஃப்ளிக்ட் பெருசாக போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு படம் வந்தால் கரெக்டாக இருக்கும்னாக்கா அது இந்த படத்தை சொல்லலாம். எப்படி கோரிலேட் பண்ணியிருக்காங்களே, இந்த இஷ்யூலாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் படத்தில் சேஞ்ச் பண்ணாலும் தெரியல, கதையில் இல்லை யோசிக்கிறது இப்படி தான் பண்ணாலும் தெரியல ஆரம்பத்தில். பட் இப்போ நல்லா சிங்க் ஆகுது. இந்த டைமில் படம் ரிலீஸ் ஆகுது, இன்னொரு ஹைப்பை கிரியேட் பண்ணுது. அந்த வளைகுடா போர்னு செய்தி வாசித்து அதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ரியல் இன்சிடென்ட் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், அப்போ தான் கனெக்ட் கிடைக்கும். ஆகஸ்ட் 2ஆம் தேதி 1990 ஆரம்பிச்சு ஜனவரி 17ஆம் தேதி 1991 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மாதம் 3 வாரம் 5 நாட்கள் வரைக்கும் ஒரு போர் நடந்துச்சு. உண்மையிலே நடந்துச்சு. அந்த செய்தியை பாருங்கள். 6 மாதமாக நடக்கும் வளைகுடா போர். அவங்க இயரை மென்ஷன் பண்ணலை, பட் 6 மாதம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, அதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த வார் நடந்துட்டு இருந்தது 1990 to 1991. ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலமாக தான் இந்த படத்தோட அந்த செய்தி பிரசுரித்த காலம் இருக்குல்ல, அது அமையும். ஸோ நம்மளோட 90s காலகட்டத்துக்கு படக்கூட கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்றது இங்கே ரிவீல் பண்ணியாச்சு. இந்த வார் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்லேயும் பெர்ஷியன் கல்ஃப்லேயும் பெருசாக நடந்துச்சு. 2 டீமாக பிரிஞ்சாங்க. ஒரு டீம் பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 நாடுகள் அமெரிக்கா தலைமையில், இன்னொரு பக்கம் ஈராக்கு, அப்போதைய குவைத் அரசாங்கம். இந்த 2 தரப்புகள் மட்டும்தான். சதாம் ஹுசேன் இருக்கார்ல, அவரோட டீம் வெர்சஸ் ஜார்ஜ் புஷ்ஷோட டீம். இப்படி நடந்த பெரும் போர் அந்த டைமில். லிட்டரலாக இப்போ பார்க்குறீங்களா, இதே மாதிரி பஞ்சாயத்து தான் அப்பயும். இந்த கான்ஃப்ளிக்டில் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா
வேறு எது அமெரிக்கா தலைமை தானே மேக்ஸிமம் ஜெயிப்பாங்க, அவங்க தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் இதில் உயிரிழப்புகள் லட்சக்கணக்கில் ஏற்பட்டுருந்துச்சு. கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு சில விஷயங்களை கனெக்டாக சொல்லிவிடுவோம்ல, அந்த விஷயத்த சொல்லிட்டேன். ஏன்னா இதில் தான் செய்தி வாசித்து ஆரம்பிக்கிறாங்கனாக்கா இந்த டைமில் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் பாருங்க. ஓகே, இந்த ட்ரெயிலில் அடுத்த கட்ட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கை காட்டுறாங்க, பஞ்சவன் யூனியன் பேங்க். பஞ்சாபை பற்றி நான் சொல்லணுங்க, பஞ்சவன். இந்த ப்ரொனன்சியேஷன் அவர் வேணும்னே வச்சிருக்காரான்னு தெரியல விக்னேஷ். ஏன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு அப்புறம் ஒரு பெரிய சாம்ராஜ்யம், ஒடுங்கின விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, கடன் வாங்கி கொடுத்து என்னென்ன ஆச்சு, பேர் நாரி, அந்த விஷயங்கள்லாம். ஒருவேளை அந்த பேங்க்கோட தாக்கம் காரணமாக இவர் எவ்வளோ பேர்கள் இருந்தாலும் பஞ்சவன் பஞ்சாப்ன்ற அந்த ப்ரொனன்சியேஷன் வரணுன்றதுக்காகவே இந்த பேங்க்கு இந்த பேரை வச்சிருக்காருன்னு தெரிலங்க. இது விக்னேஷ் சொன்ன மட்டும் தான் நம்மளுக்கு வெளிச்சம், ரைட்டு. ஏன்னா இந்த பேங்க்லேயே கொள்ளை நடக்குது, அதனால அது கூட கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. 2 நாளில் 2 பேங்க்ஸில் கொள்ளை நடக்குது. அதுவும் 2 நாள், இன்னைக்கு ஒன்றுனா நாளைக்கு, இப்படி தொடர்ந்து எவ்வளோ தூரம் ஒரு பணத்தேவை இருந்திருந்தா இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியும். திருட்ட வெறித்தனமாக பண்ணுறவங்க கூட கொஞ்சம் கேப் விடுவான், முதல்ல அடிச்சதை செலவு பண்ணிட்டு வித்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதுக்கு போவான். ஆனால் 2 நாளில் 2 பேங்க்ஸை கை வைக்கிறானாக்கா அவன் இந்த மற்ற திருடங்கிற மாதிரி கிடையாது, வேறு ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி இங்கே ஃப்ரேம் ஓப்பன் பண்ணுறாங்க. பணக்கட்டு பார்த்தீங்களா, பேங்க்குள்ளே அவங்க அடிக்கிற பணக்கட்டு நாம் இப்போ யூஸ் பண்ணுற அந்த ரூபாய் நோட்டு கிடையாதுங்க. அந்த 100 ரூபாய் தாளை பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ 90s காலகட்டத்தில் நம்ம அழைச்சிட்டு போகிறது இங்கே ஒரு முறை கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ கரசாமிக்கு நம்ம படத்தோட ப்ரொட்டகனிஸ்ட் இவர் என்ன அவசர தேவை ஏற்பட்டிருக்கும், ஃபேமிலி சம்மந்தமாக தான் கொண்டு போக போகிறாங்க, ஃபேமிலி ட்ராமா கண்டிப்பாக இல்லாமல் இருக்காதுல. ஸோ அது சம்மந்தமாக ஏதோ தேவை, ஆனால் என்னது இப்போ வரைக்கும் தெரியல. இந்த ஃப்ரேமை பார்க்குறப்ப எனக்கு மனசு உள்ளுக்குள்ளே ஒன்று தோணுது, ஓப்பனாக மட்டும் ஷேர் பண்ணுறேனே, அடுத்த தேசிய விருதுக்கு தயாராகிட்டார்னு நினைக்கிறேன் தனுஷ் அவர்கள். ஏன்னா ட்ரெய்லர்லேயே ரியாக்ஷன் அப்படி இருக்குங்க, அந்தளவுக்கு பண்ணியிருக்காப்புல. விக்னேஷ் ராஜாவுக்கு இவரை விட பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் இந்த படத்துக்கு கிடச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ட்ரெய்லர்லேயே ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல. இத்தனை வருஷம் எங்கடா இருந்த அப்படின்னு இந்த அம்மா தனுஷை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும், திசை சுற்றி போடுவாங்க பையனுக்கு. இந்த கேள்வியை கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷயம் கனெக்ட் பண்ணி சொல்கிறதா இருந்தால், மொதல் பாசிபிலிட்டி வேற ஒரு இடத்துல இதே திருட்டு தொழிலை பார்த்துட்டு வந்திருக்கணும், வீட்டுக்கு தெரியாமல். 1. 2வது, திருடினதுக்காக ஜெயில் தண்டனை பெற்று இருக்கலாம். 3வது, கல்ஃபில் வார்னு ஆரம்பித்தாங்களே, படத்துக்கு அது கனெக்ட் பண்ணுதுன்ற வகையில் தனுஷ் அவர்கள் கல்ஃபில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கலாம், இல்லைனா கல்ஃபில் திருட்டு வேலை கூட பார்த்துட்டு இருந்திருக்கலாம். இந்த போர் நடந்துச்சுனால அவர் ரிட்டர்ன் ஆகிருக்கலாம். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா இந்த 3 பாசிபிலிட்டிஸில் ஒன்று தான் படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி என்ன சர்ப்ரைஸாக இருக்கா விக்னேஷ் வச்சிருக்காருன்றதை படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். ரவிக்குமார் அவர்கள், நம்ம KS ரவிக்குமார் அவரோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அவர் மற்ற படங்களில் குணச்சித்திர இடத்துல நடிச்சிருப்பார்ல, அப்போ பாடி லாங்குவேஜ் ஒரே மாதிரி இருக்கும், மேனரிஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஸ்லைட்டாக தான் மேனரிஸை மாற்றிருக்காங்க, பட் நல்லா இருக்குது ட்ரெய்லர்லேயே. அதில் குறிப்பாக அந்த டயலாக் டெலிவரி பண்ணுற விதம் இருக்குல்ல, ஒரு மாதிரி நாக்கையும் பள்ளியும் கடிச்சிக்கிட்டே பேசினேன் அப்படிங்க இருக்கும், அது போல் ஒரு கேரக்டரைசேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு யூனிக்கான கேரக்டர் டிசைனாக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமா ஒட்டுமொத்தமாக சொல்கிறதா இருந்தால் எனக்கு ட்ரெய்லரை பார்த்துட்டு ப்ராமிசிங்காக இருக்குது, ஒரு யூனிக்கான டிசைனாக இருக்கும்ன்ட்டு. கருணாஸ் அவர்களுக்கு அப்பியரன்ஸ் மற்ற படங்கள் ஒரே மாதிரி தான், அவரோட டோனும் பேசுகிறதும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் அந்த கேரக்டர் என்ன பண்ண போகுதுன்றதையும் படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். பிகாஸ் கருணாஸ் தனுஷ் 2 பேர் நடித்த படங்கள் இது மாதிரி பார்த்துருப்பீங்க. இது போல் சீரியஸான படங்களை பார்க்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவன் திருந்தி தாண்டா வந்திருக்கான இந்த கேரக்டர் டயலாக் ஒன்று பேசும். ஸோ தனுஷோட இல்லாத போல வேலை கரசாமியோட அந்த திருட்டு வேலைலாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தால் ஓகே, இப்போ ஊருக்கு வந்திருக்கானா தெரிஞ்சா வந்திருப்பான்னு எவரு கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ சில பேருக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மையாக இருக்குது. பாஷா படம் ரஜினிகாந்த் ஒரு பில்டப் பண்ணுவாங்களே, அவர்கிட்ட இருக்க சில பேர் மட்டும் தான் அவர் பற்றி தெரியும், மற்றவங்கள தெரியாதுன்னு. அது மாதிரி தான் இது இருக்குது. தங்கசாமி இல்லம் அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட்டை ஒன்றத்தை வீட்டுக்கிட்ட பார்க்க முடியுங்க. அதே போல் ரவிக்குமார் அவர்கள் கேரக்டர் இருக்குல்ல, அதுக்கும் சாமின்னு முடிகிற மாதிரி பேர் ஒன்று வச்சுருப்பாங்க. படத்தோட ஹீரோ பேர் கரசாமி. ஒரே ஃபேமிலி மாதிரி தெரியுதுல, சாமி 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 அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான் மமிதா அவர்களுக்கு நல்ல தமிழ் படம் ஓப்பனிங்காக இருக்கலாம்னு நம்புகிறேன். ப்ரோ இதனோட அவங்க பண்ண படம்லாம் ஓடிச்சு, அதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக டேலண்ட் இருக்கும் அதை காட்டுறதுக்கு. பட் அதுக்கான படங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம தமிழ் படங்களை பற்றி சொல்லணுன்னாக்கா அரலூசு மாதிரியே ஹீரோயின்ஸை காட்டுவாங்க. அவங்க எதுக்கு படத்தில் இருக்கான்னு தெரியாது. அவங்கள ஒதுக்கி வச்சாலும் அந்த படம் எங்கேயுமே சோரம் போகாது. இன்ஃபேக்ட் ஒதுக்கி வச்ச அந்த காதல் போர்ஷனை தூக்கினா படம் சூப்பராக இருக்கும் நிறைய படங்கள். அப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் விக்னேஷ் அவர்கள் இந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்கிறத வச்சு பார்க்கும்போது ஓகே, மமிதாவுக்கு வெயிட்டான ரோல் இருக்குன்றது கூட தெரியுது. நல்லா பண்ணுறாங்க. தனுஷ் அவர்களுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்து நடிச்சிருக்காங்க. இதனால தான் தனுஷ் அவர்கள் அப்படின்ட்டு நாம் திரும்ப ஒரு முறை சொல்லாங்க. எத்தனை ப்ரொட்டகனிஸ்ட் இது போல் பண்ணுவாங்க. இவ்வளோ ஹைட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு சீனில் போலீஸ் போட்டு வெளுப்பாப்பில் தனுஷ் மேலே கால், அந்த பூட்ஸு கால் இருக்குல்ல, வச்சு மிதிப்பாப்பில் பலார் பலார்னு வைப்பாப்பில். எத்தனை ஹீரோ ஒத்துப்பாங்க? சார் எனக்கு இந்த ஏட்டையால் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது சார், கமிஷனர் கூட சொல்லுங்கள், அப்படி வந்து கெத்தாக அரெஸ்ட் பண்ணால் சூப்பராக இருக்குன்னு அப்படி கேட்டு வர ஹீரோஸ் தான் அதிகம். அப்பேற்பட்டவன மத்தியில் தனுஷ் அவர்கள் இந்தளவுக்கு இன்னும் எவ்வளோ உயரத்துக்கு போனதுக்கப்புறம் உயிரை கொடுத்து நடிக்கிறாப்புலன்னா
ஒன்றா 2 10 நேஷனல் அவார்டுக்கு சமயம் அந்த ஒரு மனுஷன். அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ட்ரெய்லர்லேயே இப்படி இருக்குது, படத்தில் என்னென்ன பண்ணி வச்சுருக்காரோ. பிஜிஎம் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா தனுஷ் அவர்கள் நடிக்கிற படம் ஜிவி மியூசிக் அப்படின்னா பிஜிஎம் ஸ்கோப் நிறைய இருக்கும்ல. ஹூக் மியூசிக் நம்ம எதிர்பார்ப்போல, மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்க மாதிரி அந்த மியூசிக் இங்கே தாங்க ஆரம்பிக்குது. இந்த ஃப்ரேம் ஆரம்பிக்கும் போது தான் ட்ரெய்லர் பாதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது, மண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அந்த பிஜிஎம். இது இன்னும் தேட்டரில் அந்த சீனோடு பார்த்தோம்னாக்கா சொல்கிறப்ப எனக்கு கூஸ் பம்ப் ஆகுது. அசுரன் ஞாபகம் இருக்கா? அந்த பிஜிஎம்மோட இவர் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் கொடுக்குறப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை போல டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் இந்த படத்தில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே ஜிவி தனுஷ் அவர்கள் படங்கள் பண்ணுறாருனாலே அவர் 2வது ஹீரோ தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த படத்தோட ஆரம்பத்தை பற்றி நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, சூதுகவும் டச் அப்படின்ட்டு. அது இங்கே பார்க்க முடியுது. பேங்க்கில் கொள்ளடிக்கிறாப்புல, அப்போ நிறைய பேரை கீழே அமர வச்சுருக்காரு. எதனா சத்தம் போட்டால் சுற்றுவான்ற மாதிரி. இதை பார்க்குறப்ப சூதுகவும் டச் வருது. பட் அப்படியே கொண்டு போகிறாங்கன்றத படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். நாட்டு துப்பாக்கி, அதுவும் கை துப்பாக்கி, அது இங்கே பார்க்க முடியும். அந்த டைம்லேயே நாட்டு கை துப்பாக்கி வரைக்கும் கையில் கிடச்சிருக்குனாக்கா அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருக்காதுல. ஒன்று இவர் பின்னாடி ஒரு டீம் இருக்கணும், ஒரு திட்டு கும்பல். அப்படி இல்லையா இது போல் ஆயுதத்தை வாங்கவே அவர் கொள்ளை அடிச்சிருக்கணும். இதையும் படம் பார்த்து தெரிஞ்சுப்போம் நம்ம. ஸோ தனியாள் இல்லைன்றது மட்டும் தெளிவாக இங்கே தெரியுது. இதுதான் ட்ரெய்லரில் நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். எனக்கு தெரியாத பல விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதை கமெண்ட் செக்ஷனில் போட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம், இன்க்ளூடிங் மீ. விக்னேஷ் அவர்களை வளர்ச்சி இருக்குல்ல, இதை பார்க்குறப்ப மற்றவங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோ இல்லையோ, நம்ம சேனலுக்கு பெரிய மகிழ்ச்சி தான், நம்ம ஃபாலோவர்ஸ்க்கும் பெரிய மகிழ்ச்சி தான். ஏன்னா பிரதர் ஒரு முறை இந்த போர் தொழில் படம் முடிச்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. நிறைய விஷயங்கள் சொன்னாருங்க. எந்த அளவுக்குன்னா, மற்ற டிரெக்டர்ஸோட ரீசர்ச் ஒர்க் இருக்குல்ல, இதுலேருந்து இவரோட தனியாக தெரிகிறாருன்னு நாங்கள் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ரொம்ப பில்டப் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. அந்த இன்டர்வியூவில் ஒரு போர்ஷன் காட்டுறேன். இந்த போர் தொழில் படத்தில் செத்து எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்றத, இந்த காதில் ஒரு விஷயத்தை விட்டு கண்டுபிடிப்பாங்க சீன் ஞாபகம் இருக்கா? அதை பற்றி அவர் விவரிச்சிருப்பார் நம்மக்கிட்ட. ரிசர்ச் எவ்வளோ முக்கியம் இது போல படங்களுக்கு அப்படின்றது அது மூலமாக தெளிவாக தெரியும். அதே இப்போ காட்டுறவங்க கிட்டனா அதுக்கே அவ்வளோ மெனக்கட்ட ஒரு ஃபஸ்ட்டு படத்துக்கு 2வது படம் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டத்தில் இருப்பாங்களே. ஆனால் அந்த ப்ரெஷர் யாரும் கொடுக்கக்கூடாது கிரியேட்டர்ஸ்க்கு, நம்ம இண்டஸ்ட்ரி சாபக்கேடு அதை கொடுத்துட்டே இருப்பாங்களே. இந்த படத்துக்கு அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு உங்களுக்கு லிட்டரலாக தெரிஞ்சிடும். அதை பாருங்களேன். உங்களுக்கு ரீசர்ச் ப்ராசஸ் அப்படின்னு எவ்வளோ கஷ்டமாக அமைஞ்சது இந்த படத்துக்காக? ரிசர்ச்சுக்காக நாங்கள் நிறைய மெனக்கெட்டோம் தான். ஃபஸ்ட் லெவல் ரிசர்ச்ன்றது புக்கு, இன்டர்நெட், கதை எழுதுறதுக்காக பண்ணக்கூடிய ரிசர்ச். அஃப்கோர்ஸ் படங்கள் இருக்குது, புக்ஸ் இருக்குது, இன்டர்நெட்டில் என்ன ஏதுன்னு ரிசர்ச் பண்ணி பண்ணுறது. ஒன்ஸ் ஒரு ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டோம், இப்போ இது டைரக்ஷனுக்கு போகணுன்ற போது கிரவுண்ட் லெவல் ரிசர்ச்சில் இறங்குறோம். ஸோ அங்கே வந்து நம்ம கிரிமினாலஜிஸ்ட் நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம். கிரிமினாலஜிஸ்ட் எதுக்கு பேசுகிறோன்னா, அவங்க கிரிமினல்ஸ் உடைய சைக்காலஜி நல்லா தெரிஞ்சவங்க, படித்தவங்க. ஸோ எதனால் ஒருத்தன் கிரிமினல் ஆகிறான் அப்படின்ற ஸ்டடி ஒன்று. 2வது ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், டாக்டர்ஸ், அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் எந்த மாதிரி ஒரு கேஸை அப்ரோச் பண்ணுவீங்க, எந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு டாக்டர்கிட்ட எப்படி பேசுவீங்க, அட்டாப்சின்றது எப்படி நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய யூஸ் பண்ண முடியல படத்தில். என்னென்ன நம்ம கதைக்கு தேவையோ, இன்ட்ரெஸ்டிங்காக படுதோ அதை மட்டும் உள்ள. அதே போல் அந்த படத்தை பார்த்த பல பேருமே பர்டிகுலராக நோட் பண்ண சீன், அதுவும் தேட்டரில் கிளாப்ஸ் அழுன சீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அசோக் செல்வன் கேரக்டர் தர்மாமீட்டரை காதில் வச்சு செத்து போனது எவ்வளோ மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அது ஆக்சுவல் ஃபேக்டா? ஆமாம். அப்படி ஒரு முறை இருக்கா? ஆமாம், அப்படி வரும். அதாவது கொஞ்சம் ப்ரிமிட்டிவ் முறை, மீனிங் டெக்னாலஜி பெருசாக அட்வான்ஸ் ஆகாத டைமில் இது ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரெயினோட, ஆமாம், பிரெயினோட டெம்பரேச்சர், இது புக்கில் இருந்து எடுத்தது தான். பிரெயினோட டெம்பரேச்சர் வச்சு டைம் ஆஃப் டெத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு ப்ரூவன் மெத்தட் தான். பட் இட்ஸ் நாட் அ வெரி அக்யூரேட் மெத்தட். ஸோ இப்போ இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் இவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு, டெவலப் ஆகாத டைமில் டாக்டர்ஸ் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக். இன்னொரு சீக்வன்ஸை பற்றி பேசணும், இந்த ட்ரெயின் லெவல் கிராசிங். ஆக்சுவலாக அதை நீங்கள் எப்படி எழுதிடலாம், ஆனால் அதை படமாக காட்டுறதுலாம் பெரிய விஷயம். அதுக்கு முதல்ல ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. ஏன்னா அடுத்த ஒரு கேள்வி ஒன்று வரும், அதுக்கு அடுத்த ஒரு பதில் ஒன்று வரும். இன்னொரு பக்கம் லோகநாதன் கேரக்டர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார், இந்த பதில் சொல்லுவானான்ட்டு. அப்போ ஒரு இடத்துல அப்படியே நிசப்தமாக இருக்கும், பட்டுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஒன்று கிராஸ் ஆகும். ஆக்சுவலாக அதை கமல் சார் படத்தில் பார்த்துருக்கோம், ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறது. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணீங்களே, நீங்கள் படம் கமல் சாரோட படத்துலேருந்து எடுத்த ஒரு விஷயமா இன்ஸ்பயர் ஆகி? இந்த பர்டிகுலர் பட் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நான் நோட் பண்ணியிருக்கேன். இப்போ பாம்பே படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து உங்கள் மனிஷா கொய்ராலா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்றது அரவிந்த் சாமி சார்கிட்ட சொல்லணும் கதைப்படி. ஸோ அவங்க ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க. அந்த இடத்துல இந்த ப்ரெஷர் குக்கரை வச்சு அவர் ஒரு ப்ளே பண்ணியிருப்பார். அதோட விசில், அதோட பில்டப்பு, அதை வச்சு ஒரு ரிலீஸ்ன்னு. இதெல்லாம் நம்ம சப்கான்ஷியஸாக ஒரு தாக்கம் இருக்கிறது தான். இந்த சீன் வந்து ஒரிஜினலாக எழுதும் போது ஒரு சாதாரண செக்கிங் சீனாக இருந்தது. இப்போ நம்ம ட்ரங்க் அண்ட் டிரைவிங்லாம் பண்ணுறாங்களே, பொதுவாக நைட் நிறுத்துவாங்களே, அந்த மாதிரி ஒரு சீனாக தான் யோசிச்சு எழுதியாச்சு. டைரக்ட் பண்ணலான்னு வரும்போது ஓகே இது இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது தான் இது ரயில்வே கிராசிங்கில் வச்சா எப்படி இருக்கும், மழை பெஞ்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், மழை பண்ண முடியல நம்மளால், சரி ரயில்வே கிராசிங்கில் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு பண்ணது தான். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். வர 30ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, இந்த படத்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, விக்னேஷ் சொல்லிட்டாப்புல ட்ரெய்லர்லேயே என் படத்தை இதான்ப்பா இருக்கும் அப்படின்ட்டு, அது கன்வே ஆகிடுச்சு ஈஸியாக.
போர் தொழில், சூதுகவும், அரசன், இது 3 சேர்ந்த ஒரு ஸ்டைலில் படம் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஆனால் என்ன தெரியுமா டாஸ்க்கு, அந்த 3தோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், பட் அதே மாதிரி இருந்துடக்கூடாது. அங்கே தான் ஒரு டைரக்டர் சாதிச்சு காட்டணும். விக்னேஷ் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது நம்மளுக்கு, அச்சீவ் பண்ணுவார்னு. ஒரு பக்கம் கேட்டு, இன்னொரு பக்கம் மவுஸு. இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்டோரி எவ்வளோ தூரம் பெருசாக நம்மளை இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜாக கொண்டு போகுதுன்றதை ஈகராக வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் வெற்றி பெற நம்மளோட மனமான வாழ்த்துக்களை பதிவு பண்ணிப்போம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.